ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு TnMech சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப சூப்பரான வீடியோ. அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், முழுசாக பாருங்கள். உங்களுக்கு தேவையான பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இதில் காத்துக்கிட்டு இருக்கு. இந்தியா சைனா பார்டர் பிரச்சனை ரொம்ப பெருசாக போய்கிட்டு இருக்குங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். இந்தியா வந்து ஒவ்வொரு மூவையும் சைனாக்கு எதிராக ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வரிசையில் அவங்க இப்போ எடுத்திருக்க மூவ், அதாவது அடுத்த நகர்வு என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு 3 ஆயுதத்து மேலே அவங்களோட கவனத்தை திருப்பியிருக்காங்க. அந்த 3 ஆயுதங்கள் என்னென்ன ஃபுல் டீட்டெயிலாக எலாபரேட்டாக ரிவ்யூவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் அவங்களோட கவனத்தில் இருக்க ஆயுதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரஃபேல் ஏர்கிராஃப்ட் தாங்க. நம்ம ஆல்ரெடி ஃப்ரான்ஸ்கிட்ட ரஃபேல் விமானம் 36 விமானங்கள் வாங்குறதுக்கு 56,000 கோடி ரூபாய்க்கு அக்ரிமெண்ட் போட்டாச்சு. இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனால் கொரோனா வைரஸ் இருந்ததுனால அவங்களால இந்த மே மாதத்தில் சப்ளை பண்ண வேண்டிய 4 விமானங்களை சப்ளை பண்ண முடியலை. இந்த மந்த் எண்டுக்குள்ளே கண்டிப்பாக 5 விமானங்களை சப்ளை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த விமானம் வந்து இந்த மாதம் எண்டுக்குள்ளே நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் சேர்ந்துருங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அடுத்தது அவங்களுக்கு கவனம் எங்கே போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ் ஆர்மி சைடு போயிருக்கு. யூஎஸ் ஆர்மிகிட்ட RQ-11B அப்படிங்கிற ஒரு ட்ரோன் இருக்குங்க. அந்த ட்ரோனோட ஸ்பீடு மட்டும் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 95 km/h. அது ஒரு 10-15 கிலோமீட்டருக்கு நம்மளோட சரௌண்டிங்ஸ், நம்ம இருக்க ஏரியாவை சுற்றி என்னென்ன நடக்குங்கிறத வேவ் பார்க்குற ஒரு ட்ரோனுங்க. அந்த ட்ரோனை நம்ம இருந்த இடத்துலேருந்து ஆப்ரேட் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. இந்த ட்ரோன் ஒரு 200 பீஸ் வாங்கலாங்கிற மாதிரி இவங்களோட தாட்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா சூப்பர்பான ஒரு ஆயுதங்க. இந்த ஆயுதம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆயுதம் கூட சொல்கிறது. ஆயுதம் எங்கேருந்து வாங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் நாட்டிலேருந்து வாங்குறாங்க. ஸ்பைக் ஃபயர்ஃப்ளை அதாங்க அதோட பேர். இந்த ஸ்பைக் ஃபயர்ஃப்ளை ஆயுதம் எவ்வளோ பெருசு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப குட்டியோட இருக்குங்க. உங்கள் பேனா சைஸ் தான் அதோட சரௌண்டிங் இருக்கும். அந்த ஆயுதத்தோட மொத்த வெயிட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா வெறும் 5 கிலோ தாங்க. எங்கே வேணால் ஈஸியாக நம்ம காம்பேக்டாக தூக்கிட்டு போக முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆயுதத்து மூலமாக நம்மளால் தாக்குதல் நடத்தவும் முடியும். இந்த ஆயுதத்தோட கெப்பாசிட்டி, அதாவது எவ்வளோ பொருளை தூக்கிட்டு போகும் பார்த்தீங்கன்னா 3 கிலோ வெடி பொருளை தூக்கிட்டு போய் நம்ம டார்கெட் சொன்னோம்னா அந்த டார்கெட்டில் மிசைல் மாதிரி அடிச்சுட்டு இதால் முடியும். இந்தியா சீனா பார்டர் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, 1 கிலோமீட்டருக்குள்ளே அவங்களோட ட்ரூப்ஸ் எல்லாமே இருக்கும். நம்ம சைடு ஆர்மியும் இருக்கும், அவங்க சைடு ஆர்மியும் இருக்கும். அந்த ஏரியாவில் நம்ம மிசைல் கொண்டோ இல்லை கன் வச்சு தாக்கணும்னா ரொம்ப பெரிய ப்ராப்ளம் வரும். அது மட்டும் இல்லாமல் அவங்க எதிரிகள் அலர்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகம். அவங்கள தாக்குதல் நடத்தும் போது நம்மளுக்கும் இழப்புகள் அதிகமாக ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். இந்த மாதிரி சுச்சுவேஷனை சமாளிக்கிறதுக்கு இஸ்ரேல் நாட்டை ரஃபேல் அப்படிங்கிற ஆயுதம் தயாரிக்கும் நிறுவனம் ஒரு ஆயுதத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ஆயுதத்தோட பேர் தான் ஸ்பைக் ஃபயர்ஃப்ளை. இன்றைக்கி அதோட டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். இந்த ஸ்பைக் ஃபயர்ஃப்ளை விமானம் வந்து நம்ம நகர்ப்புறத்துலேயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஒரு தீவிரவாதி குரூப் வந்து நம்ம ஏதாவது ஒரு ஹோட்டலையோ இல்லை ஒரு நகர்ப்புறத்தில் ஏதாவது ஒரு பில்டிங்கோ பிடிச்சி வச்சுருக்குங்கிற பட்சத்தில் அவங்களோட ஸ்டேட்டஸ் என்ன, அவங்களோட அடுத்த நகர்வு என்னவா இருக்கும் அப்படிங்கிறத வேவ் பார்க்கணும்னு நினைக்கும் போது இந்த மாதிரி ஸ்பைக் ஃபயர்ஃப்ளையை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நம்ம பார்டர் பிரச்சனைலையும் இந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட ஆர்மிகள் எங்கெங்கே போக முடியலையோ அந்த இடத்துக்கு இந்த மாதிரி ஆயுதங்களை கொண்டு போய் நம்மளால் தாக்குதல் நடத்த முடியும். இப்போ நகர்ப்புறத்தில் ஒரு ஏரியாவை பிடிச்சி வச்சுருக்காங்க தீவிரவாதிகள். அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இடத்துக்குள்ளே நம்மளால் போக முடியாத பட்சத்தில் இந்த ஆயுதம் மூலமாக அவங்க மேலே தாக்குதல் நடத்த முடியும், பயங்கர இழப்பையும் ஏற்படுத்த முடியும். அப்படிங்கிறது தான் இந்த ஆயுதத்தோட ஸ்பெஷாலிட்டியே. வாங்க இதில் என்ன டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வச்சுருக்காங்க, இதோட அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் பிக்சரை பாருங்கள். நகர்ப்புறத்தில் இதால் 500 மீட்டர் தூரம் வரை போய் எதிரிகளை தாக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எதிரிகளை வேவ் பார்க்க முடியும். அதே இது ஓப்பன் ஏரியா, அதாவது ஃபாரஸ்ட் ஏரியா, அந்த மாதிரி ஏரியாவில் வந்து நீங்கள் வந்து 1 கிலோமீட்டர் தூரம் வரையும் இதால் வேவ் பார்க்க முடியும். இதோட பேட்டரி கெப்பாசிட்டி மட்டும் எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா, வெறும் 15 நிமிஷம் தான் இருக்கும். 15 நிமிஷத்துக்குள்ள நீங்கள் போய் தாக்குதல் நடத்திட்டு மாதிரி இருக்கும். இந்த ஆயுதத்தை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஒரு தடவை போய் தாக்குதல் நடத்திட்டு தாக்குதல் நடத்துகிற மாதிரி இருக்கும். இதுக்காக இவங்க கண்ட்ரோல் யூனிட் ஒன்று வச்சுருக்காங்க. அந்த கண்ட்ரோல் யூனிட் மூலமாக ஒரு டேப்லெட் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதாவது ஒரு கணினி ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த கணினி டச் ஸ்க்ரீனோட இருக்குது, நம்ம செல்ஃபோன் மாதிரியே இருக்கும் கிட்டத்தட்ட. அந்த செல்ஃபோனை வச்சு நீங்கள் இங்கே இருக்க ஒரு ஆள் ஆப்ரேட் பண்ணும்போது, நம்ம பார்டரில் இருந்து ஒரு ஆர்மி மேன் ஆப்ரேட் பண்ணும்போது அங்கிட்டு இருக்க ட்ரூப்ஸ் மேலே நம்மளால் தாக்குதல் நடத்த முடியும். இதோட வடிவமைப்பை பற்றி பார்க்கலாம். இதோட பாடி வந்து அவ்வளோ ஹார்ட் ஸ்ட்ரக்சராக பண்ணியிருக்காங்க, ஹார்டான பிளாஸ்டிக்கில் பண்ணியிருக்காங்க. அதனால் ஈஸியாக உடையாது. இது இல்லாமல் இதோட டிசைன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. வெறும் 80 mm, அதாவது நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்கள் பேனாவோட சைஸ் தான் இதோட மொத்த சைஸே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது ஏற்படுத்துகிற சத்தம்ங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் இதால் ஈஸியாக எந்த ஏரியாவில் போயினாலும் வேவ் பார்க்க முடியும், எதிரிகளோட கண்ணில் படாமல். இதில் அடுத்தடுத்து தாக்குதல் நடத்துறதுக்காக இந்த பேட்டரியை வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு திரும்ப லோட் பண்ண பேட்டரியை அப்ளை பண்ணி திரும்பவும் எடுத்துகிட்டு போகிற மாதிரி வச்சுருக்காங்க. பேட்டரியை ஈஸியாக மவுண்ட் பண்ணிக்கலாம், அன்மவுண்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஆர்மியில் BLOSமாங்க, பியாண்ட் லைன் ஆஃப் சைட் அப்படிம்பாங்க. அதாவது நம்மளால் பார்க்க முடியாத இடங்களில் போய் தாக்குதல் நடத்துறதுக்காகத்தான் இந்த மாதிரி சின்ன ஆயுதங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆயுதம் ஒரு இடத்துக்கு போய் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிடுச்சுன்னா அந்த இடத்துல ஸ்டேபிளாக நின்று கரெக்டாக துல்லியமாக அது மேலே பாம் வீச முடியும். இந்த ஆயுதத்தால் டேயாக இருந்தாலும் நைட்டாக இருந்தாலும் 2 சைட்லேயுமே அதால்
தெளிவாக பார்க்க முடியும், தெளிவாக நீங்கள் டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய டேங்கர்ஸு ஏர்கிராஃப்ட்லாம் போய் தாக்குதல் நடத்த முடியாத இடங்களில் இந்த மாதிரி ஆயுதங்களை யூஸ் பண்ணி நம்ம வந்து நவீனமாக தாக்குதல் நடத்தும் போது எதிரிகளுக்கு கண்டிப்பாக ஒரு அச்சம் வரும். வாங்க அதோட டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னென்னங்கிறத பார்த்துடலாம். இது 2 விதமான டிசைன்ஸில் கிடைக்குது. அதாவது சிங்கிள் பேட்டரிலையும் கிடைக்குது, டூயல் பேட்டரிலையும் கிடைக்குது. சிங்கிள் பேட்டரியில் கிடைக்கிற ஃபயர்ஃப்ளை வந்து 15 நிமிஷம் தான் ஒர்க் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா டூயல் பேட்டரியாக இருந்துச்சுன்னா அது வந்து 30 நிமிஷம் வரை அதோட கெப்பாசிட்டி இருக்குங்க. அதனால் நம்ம அதிக தூரத்துக்கு போய் தாக்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இதோட ஸ்பீடு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வெடிமருந்து ஏற்றிருந்தீங்க அல்லது லோட் பண்ணியிருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இதோட ஸ்பீடு 60 km/h இருக்கும். அதே இது நீங்கள் எம்டிஆர் டிரைவ் ஸ்பீடில் மட்டும், அதாவது வேவ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சா மட்டும் இதுக்கு வந்து 70 km/h போகும். இதில் யூஸ் பண்ணுற சென்சார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவி டியூட்டியாக இருக்குது. அதனால் இதெல்லாம் துல்லியமான இலக்குகளை டார்கெட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் 2 ரெக்கைகள் இருக்குது, ஒரே ஆக்சிஸில் மாட்டியிருக்காங்க. இது போக ஒரு மோட்டார் யூனிட்னு மேலே டாப்பில் வச்சுருக்காங்க. அந்த மோட்டார் யூனிட் எதுக்கும் பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீடில் இந்த ரெக்கைகளை சுற்ற வச்சு இதை மேலே தூக்குறதுக்காக, அதை லிஃப்ட் ஃபோர்ஸாக க்ரியேட் பண்ணுறதுக்காக அதை யூஸ் பண்ணுறாங்க. இதில் இருக்க அதோட பிளேடுகளை ரிமூவ் பண்ணி நீங்கள் ஈஸியாக ஃபோல்டு பண்ணி அதாவது மடித்து ஒரு கவர்க்குள்ளே வச்சு நம்ம காம்பேக்டாக கொண்டு போகிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இதோட கண்ட்ரோல் யூனிட்டு ப்ளஸ் அதில் லோட் பண்ணுற எல்லா கிட்டையும் சேர்த்து மொத்தமாக எவ்வளோ கிலோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 15 கிலோ தான் இருக்குது. அந்த 15 கிலோவை ஈஸியாக நம்மளால் பெரிய பெரிய ஆயுதங்கள் போக முடியாத இடத்துக்கு ஈஸியாக நம்ம மேனுவலாகவே கொண்டு வைக்க முடியும். இந்த ஸ்பைக் ஃபயர்ஃப்ளை உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.